எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம அமெரிக்காவோட ஒரு பிரம்மாண்டமான ஃபர்னிச்சர் கடைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த கடை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீடன் பேஸ்ட் ஃபர்னிச்சர் ஷோரூம். இந்த கடையோட பேர் வந்து ஐக்கியா. இது மொத்தம் உலகத்திலே வந்து 65 நாடுகள்ல இருக்கு. இந்தியாவில் வந்து 3 இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மும்பை, ஹைதராபாத் அண்ட் பெங்களூர், இந்த மாதிரி 3 இடங்கள்ல இருக்கு. ஸோ இந்த கடை பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் நாட்டு கடை. ஸோ இந்த என் பின்னாடி தெரியுற இந்த ஐக்கியான்ற பேனர் பாருங்களேன், ப்ளூ அண்ட் எல்லோ கலர்ல இருக்குல்ல, இது கூட வந்து ஸ்வீடன் நாட்டோட கொடியில இருக்கிற கலரை பேஸ் பண்ணி தான் இந்த கடை ஃபுல்லா அந்த தீம்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலா ஒரு ஃபர்னிச்சர் கடைனா உள்ள போய் பார்த்தா நமக்கு வந்து எல்லா ஃபர்னிச்சரும் வரிசையை அடுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா. ஐக்கியாவோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஃபிட் பண்ணா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ஹவுஸ் மாதிரியே எல்லாமே வச்சிருப்பாங்க. அது இந்த கடையோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. வாங்க உள்ள போய் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஐக்கியா ஸ்வீடன் பேஸ்ட் ஷாப் அப்படின்றதுனால ஸ்வீடன் நாட்டுக்கோடி, அமெரிக்காவில் இருக்குது அப்படின்றதுனால அமெரிக்க நாட்டுக்கோடி, அதுலேயும் கலிஃபோர்னியாவில் இருக்குன்றதுக்காக கலிஃபோர்னியாவோட ஸ்டேட் ஃப்ளாக், இது மூணுமே வந்து என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஸ்பின் த வீல் கான்டெஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு பெரிய கியூவே நின்றுட்டு இருந்துச்சு. நாங்களும் இந்த கியூவில் நின்று இதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். நாங்கள் வின் பண்ண ஐட்டம் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி கேண்டில்ஸ் தான். ஐக்கியாவோட ஸ்பெஷாலிட்டியே இது தாங்க. ஒரு ஃபர்னிச்சர் கடைக்குள்ளே போகிறோம் அப்படின்னா நிறைய ஃபர்னிச்சர்ஸாக மட்டும் உங்களுக்கு வைக்காமல் அதை வந்து நம்ம வீட்டில் செட் பண்ண எப்படி இருக்கும், நம்ம வாங்க போகிற ஃபர்னிச்சரை ஒரு ரூமில் செட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அட்மாஸ்பியரே அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் உட்காந்துருக்கிற அந்த சேரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விலைக்கு வாங்கிக்கலாம். அங்கே முன்னாடி தெரிகிற மிரரு, சைடில் இருக்க லைட்டு எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் டேக்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம அதை பார்த்து நம்ம எதுனாலும் விலைக்கு வாங்கிக்கலாம். வீடு டெக்கரேட் பண்ணுற மாதிரியான ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் பார்க்க அழகாக இருக்கும், பட் எங்கே வச்சா நல்லாயிருக்கும்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்காது. இதை வந்து கிச்சனில் எப்படி செட் பண்ணலாம், ஹாலில் எப்படி செட் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவே இல்லாத போது நம்ம ஐக்கியா போய் பார்த்தா அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம எங்கே வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு கிளியர் ஐடியாவும் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த கிச்சன் ஏரியாவுக்கு வந்திருக்கிறேன். இந்த கிச்சனில் வந்து எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஐட்டத்துலையுமே ப்ரைஸ் டேக் வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த ஸ்ட்ரிப் லைட் இருக்கு பாத்தீங்களா, அதுல கூட பிரைஸ் டேக் இருக்கு. இந்த கிச்சன் கேபினெட்ஸ்மே நம்ம வாங்கி வீட்டில் செட் பண்ணிக்கலாம். இந்த அடுப்பு, அதுக்கு கீழே இருக்கிற கன்வென்ஷனல் லெவன் என்னன்னாலும் நீங்க கிச்சன்ல வாங்கி செட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா எல்லா பொருளையுமே இவங்க இப்படி ஓப்பனா வச்சிருக்கிறதுனால நம்ம பொறுமையா எவ்வளவு நேரம் வேணாலும் நம்ம எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஒரு கன்வீனியன்ட் இங்கே இருக்கு. அடுத்ததான் இந்த பெட்ரூம் பாருங்க. இந்த பெட் ஃப்ரேமு, அது மேலே போட்டிருக்க குவில்ட்டு, பில்லோ கவர் என்னன்னாலுமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னன்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறீங்க. எப்படி நம்ம இதை அப்படியே எடுத்து பில் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒரு ப்ராடக்ட் எப்படி வாங்கணும், எங்கேருந்து எடுக்கணும், எப்படி பில் பண்ணணும் அப்படின்றது போக போக நானும் இதாக ஒன்று பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோட எண்டில் காட்டுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஐக்கியாவில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதில் ஐக்கியாவோட லைட்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிச்சன் ஐட்டம்ஸ்லேயும் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து ஐக்கியாவில் மட்டும்தான் கிடைக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் செஷன்னே ஒன்று தனியாக ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போய் நான் எதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ்லி ஐக்கியாவில் மட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐக்கியாவில் அங்கங்கே இந்த மாதிரி மானிட்டர்ஸ் இருக்குது. அதில் நமக்கு ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிட்டு வந்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சிலிக்கான் லிட் அப்படின்னு சொல்லி நான் அங்கே டைப் பண்ணுறேன். அது வாங்கணும்னு நினச்சி நான் வந்திருக்கேன். ஆனால் அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னா இந்த மானிட்டரில் நம்ம டைப் பண்ணால் போதும். அது என்ன ரேட்டு, இப்போ ஸ்டாக்கில் இருக்கா, இருக்குது அப்படின்னா எந்த ஐலில் அவைலபிளாக இருக்குது, எந்த செக்ஷனில் நம்ம அதை போய் பார்க்கணுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட்டையும் நம்ம தேடி அலையணும்னு அவசியமே இல்லை. ஸோ இங்கேவே எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டு நம்ம டேரெக்டாக அந்த செக்ஷனில் போய் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். எல்லா ஐட்டம்ஸும் இப்படி ஓப்பனாக வச்சுருக்காங்களே. இப்போ நான் சோஃபா வாங்கணுன்னு வரேன் அப்படின்னா அங்கே உட்காந்து பார்த்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் ஆன்சர் வந்து எஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் உட்காந்து படுத்து பார்த்து அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி எவ்வளோ கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்ட்டு பொறுமையாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு தான் ஐக்கியா இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் ஐக்கியா பற்றி, இங்கே 590 ஸ்கொயர் ஃபீட்னு மேலே போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ரூம் பேசிக்லி 590 ஸ்கொயர் ஃபீட். 590 ஸ்கொயர் ஃபீட் ரூம் வந்து நம்ம எப்படி டெக்கார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா. இப்போ என்னோடய வீடு வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட். ஸோ அதில் வந்து லிவிங் ஏரியா வந்து ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா அந்த 400 ஸ்கொயர் ஃபீட் லிவிங் ஏரியா வந்து எப்படி நம்ம இன்டீரியர் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியா கூட இங்கே வந்து பார்த்தா கிடைக்கும். இது வந்து கிட்ஸ் ரூம். ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக இருக்கிற இடத்துல வந்து கிட்ஸ் ரூம் வந்து செட் பண்ணி காட்டியிருக்கிறாங்க.
இந்த பெட்ரூமும் பாருங்கள் எவ்வளோ காம்பேக்டாக இருக்குது, பட் ரொம்ப யூனிக்கான இன்டீரியர்ஸ் டெக்கார்லாம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். இங்கே இருக்க எல்லாமே ஐக்கியா ப்ராடக்ட்ஸ் தான், எது எடுத்தாலும் டேக் இருக்குது பாருங்கள். ஐக்கியாவுக்கு வந்தால் எதை எடுக்க எதை விடனே தெரியல, அந்த அளவுக்கு பார்க்குற எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. ஐக்கியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்க எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நானும் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இந்த ஸ்டோரில் எப்படி போகணும், எந்த பாதையில் போகணுன்றது எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஆரோ மார்க் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், அதுவே வந்து நம்மளை ஒரு ஒரு பிளேஸுக்கும் கூட்டிகிட்டு போய் கடைசியாக எக்ஸிட்டுக்கும் கொண்டு வந்து விட்டுரும். ஐக்கியாவில் ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுனா எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ராடக்ட்லையும் இந்த மாதிரி டேக் கொடுத்துருப்பாங்க. அந்த டேக்கில் இந்த ப்ராடக்ட் வந்து செல்ஃப் சர்வ் ஃபர்னிச்சர் ஏரியாவில் எந்த எயிலில் இருக்குது, எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஃபோட்டோவோ இல்லை நம்ம நோட் பேடில் எதுவும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த செல்ஃப் சர்வ் ஏரியாவுக்கு போய் அங்கே நம்ம ஃபர்னிச்சரை வந்து பிக் பண்ணிக்கலாம். ரியானாக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அவளுக்கு ஒரு ஹை சேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எந்த ஹை சேருமே செட் ஆகலை. ஸோ இது பார்க்கும்போது சிம்பிளான ஹை சேராக இருக்குது, ரேட் ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்குது. இதோட நம்பர் நம்ம நோட் பண்ணியாச்சு, செல்ஃப் சர்வ் ஏரியாவில் போய் பிக்கப் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம கீழே ஸ்பின் த வீலில் வின் பண்ண கேண்டில்ஸ். நான் படுத்து பார்த்து கூட வாங்கிக்கலான்னு சொன்னேன்ல, பாருங்க அதுக்கான டெஸ்டிங் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து கிட்ஸுக்கான ஏரியா. ஸோ கிட்ஸோட டாய்ஸ்லேருந்து கிட்ஸுக்கு தேவையான ஃபர்னிச்சர்லேருந்து ஸோ கிட்ஸோட ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஏரியாவில் கிடைக்கிது. பேபிஸ்க்கு கிடைக்கிற ஐட்டத்தை விட டாட்லருக்கு இங்கே நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்குறாங்க. நம்ம வீட்டில் வந்து 1 இயர்க்குள்ளே இருக்க குழந்தைங்களை விட 1 இயர் ப்ளஸ் குழந்தைங்களுக்கு வந்து அதிகமான டாய்ஸு, இந்த உட்காந்து எழுதுகிற டேபிள் சேர்லாம் கூட இங்கே கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ உங்கள் வீட்டில் டாட்லர் இருந்தாங்க அப்படின்னா மற்ற கடைகளில் போய் ஃபர்னிச்சர் வாங்குறதோட ஐக்கியா வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். ரியானாக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி சாஃப்ட் டாய்ஸ், குட்டி குட்டி சாஃப்ட் டாய்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. பட் இதுவுமே வந்து சோக்கிங் ஹசார்ட் 3+ இயர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பேபிஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ ரியானாக்கு கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஒரு நீட் இருந்த ஐட்டம் தான் இந்த ஹை சேர். கீழேயே ஹை சேர் பார்த்தோம், பட் அவளுக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம இந்த கெஃபெட்டேரியாவுக்கு வந்ததும் அவள் ஹை சேரில் உட்காந்துருக்கதை பார்த்ததும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓகே இதே வாங்கிடலாம், ஐக்கியாலே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஐக்கியாவோட ஃபுட் கோர்ட். ஸோ இங்கே வந்து ஸ்வீடிஷ் பேஸ்டு ஃபுட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் கிடைக்கும். இங்கே வந்து செல்ஃப் சர்வ் தான், நம்மளே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கணும். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஸோ இங்கே இருக்க ஃபேமஸ் ஐட்டமில் மீட் பால்ஸ் ஒன்று. ஸோ அந்த மீட் பால்ஸ் போய் சட்டுன்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம பிளேட் எடுத்துகிட்டு போய் லைனில் நின்னோம் அப்படின்னா வரிசையாக ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஐட்டமில் எதுனாலும் நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். செக் அவுட் பண்ணும்போது எந்தெந்த ஐட்டம் நம்ம தட்டில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பில் பண்ணுவாங்க. இங்கே பேஸ்ட்ரீஸ் நிறைய பேர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த பேஸ்ட்ரி ஜூஸ் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் யூஎஸில் வந்து எனக்கு எங்கே போனாலும் கம்ஃபர்ட் ஃபுட் அப்படின்னா இந்த கிறிஸ்பி சிக்கன் தான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த ஃப்ரைட் சிக்கன் வந்து எல்லா இடத்துலையுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. அதனால எதுக்கு பெருசாக நம்ம அந்த சாலட் மாதிரிலாம் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரைடு சிக்கனே எடுத்துக்கிட்டேன். ஐக்கியாவில் இருந்த இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த பேபி கேர் ரூம். ஸோ பேபிஸுக்கு வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ணுறது, ஃபீட் பண்ணுறது, இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ பேபிஸ் வச்சுருக்காங்க ஐக்கியாவுக்கு வந்தால் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, வரி பண்ணாதீங்க. நாட் த லீஸ்ட் வந்து ஐக்கியாவில் நம்மளுடைய மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் ஆஃப் தி ஸ்டோர் வந்து இதுதாங்க. இங்கே வந்து கிச்சனுக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டம்லாம் கிடைக்கும். 99 cents, $1, $2 அந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து இங்கே சூப்பராக கிடைக்கும். ஸ்ட்ரெயினர், ஃபில்டர்,
ஃபில்டர், அப்புறம் காலண்டர்னு சொல்கிறோம்ல. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பாஸ்தா, ரைஸ் எல்லாம் நம்ம குக் பண்ணால் வடிச்சு விட்டுக்கலாம், ஓட்டையாக இருக்கிற பாத்திரம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் இருக்குது. வுடன் கரண்டி, இடுக்கி, நான்ஸ்டிக் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் கூட இங்கே அதிகமாக கிடைக்குது. நான் அப்படியே ஒன்றா காட்டுறேன், நீங்கள் பொறுமையாக சுற்றி பாருங்கள். யூஎஸில் நிறைய கடைகளில் நான் நான்ஸ்டிக் தான் பார்த்துருக்கேன். பட் பாத்திரங்களில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஐக்கியாவில் அதிகமாகவே வச்சுருக்காங்க. செராமிக் ஐட்டம்ஸ் கூட ஒன்றும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது, குவாலிட்டியாகவும் இருந்துச்சு, இன்னோவேட்டிவாகவும் இருந்துச்சு. நார்மலாக ஒரே பேட்டர்னில் வாங்காமல் ஐக்கியாவில் இருக்கிற செராமிக் ஐட்டம்ஸோட பேட்டர்ன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான செக்ஷனுக்கு தான் போக போகிறோம், லைட் செக்ஷன். ஐக்கியா வந்து அவங்களோட லைட்ஸுக்கு தான் ரொம்பவே ஃபேமஸ். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, ஒரு சில ஐட்டம் ஐக்கியாவில் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கும், அது வேற எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு. ஸோ லைட் செக்ஷனில் ஒரு சில லைட்ஸ் இங்கே மட்டும்தான் கிடைக்கும். கிட்ஸ் பெட்ரூமுக்கு ஏதாவது நீங்கள் இன்னோவேட்டிவாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது. கிட்ஸ் லைட்டிங் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு செக்ஷனே இருக்குது. இதோட டிசைன்ஸ் வந்து இன்னோவேட்டிவாக மட்டும் இல்லாமல் ஒரு லைட்டும் ஒரு டோன்லையும் வச்சுருக்குறாங்க. ஸோ அதெல்லாமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இந்த லைட் பாருங்கள், இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஐக்கியாவில் மட்டும்தான் கிடைக்கும். ஐக்கியாவோட சிக்னேச்சர் லைட் இது. ஸோ இது மட்டும் இல்லை, நீங்கள் வரிசையாக பார்க்குற எல்லாமே ஐக்கியாவோட சிக்னேச்சர் ப்ராடக்ட்ஸ் தான். இப்போ நம்ம ஐக்கியாவை ஃபுல்லாக சுற்றி பார்த்து கீழே வந்து பொருளை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பில்லிங் செக்ஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம வாங்கினதெல்லாம் சின்ன சின்ன ஐட்டம் அப்படின்றதுனால ஒரு கேரி கவரில் போட்டு நம்ம கொண்டு வந்தோம். இங்கே வந்து ட்ராலி வச்சுருக்காங்க. இஃப் இன்கேஸ் நம்ம பிக்கப் பண்ண போகிற ஐட்டம் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா இந்த ட்ராலி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ ஹை சேர் பிக்கப் பண்ண போகிறோம் அப்படின்றதால இந்த ட்ராலி ஒன்று எடுத்துக்கிட்டோம். ஸோ மேலேயே நம்ம வந்து என்ன ப்ராடக்ட் வாங்க போகிறோமோ அந்த ப்ராடக்ட்டுக்கான நம்பர் நம்ம பார்த்து வச்சுட்டோம். அந்த ப்ராடக்ட் எந்த எயிலில் இருக்குது, எந்த பிளேஸில் இருக்குன்றதையும் நம்ம பார்த்து வச்சுட்டோம். ஸோ இப்போ அந்த பிளேஸுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். மேலே ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணி ஒரு ஃபுல் ப்ராடக்ட்டை நம்ம பார்த்தோமா, அது எப்படி இருந்துச்சு, எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம பொறுமையாக நம்ம வந்து ப்ராடக்ட்டை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அதே ப்ராடக்ட் தான் இங்கே இருக்குது. பட் என்னென்னா டிஸ்அசம்பிள் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் இருக்குது. நம்மளோட ஹை சேரும் இந்த மாதிரி தான் பாக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் அசம்பிள் பண்ணிக்கிட்டால் சூப்பராக ஹை சேர் ரெடி ஆயிரும். சப்போஸ் நம்ம வாங்குகிற ஐட்டம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, என்னால் கார்லலாம் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு நினச்சா நம்ம வந்து டெலிவரி சர்வீஸும் இருக்குது. நம்ம வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து வேணும்னா எடுத்துக்கலாம். எல்லா ப்ராடக்ட்டையும் நம்ம செல்ஃப் செக் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது மேனுவலாக கவுண்டரில் போடுறத விட நம்மளே இங்கே வந்து செல்ஃபாகவே வந்து பில் பண்ணி கார்ட் பேமெண்ட் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்க, இந்த ஐக்கியா vlog உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் vlogோட வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye.